ஆல்ரைட் காம்ரேட்ஸ் 20 நாள்ல 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடுறதுல இன்னைக்கு 9வது நாள். இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட எக்ஸாம் டிராகன் ஸ்டைல்ல போய் எழுத போறோம். வேற எந்த ஒர்க் அவுட்ல இருக்க போறது இல்ல. மினி எக்ஸாம் லோக தான் பார்க்க போறீங்க. 2 வருஷம் கழிச்சு இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த எக்ஸாம் முடிச்சு அடுத்து சிபிஓ பிளான் தான்ப்பா. முதல்ல உள்ள வந்தோடனே நம்ம சீட் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் தேடிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் தானே ஒரு வாட்டி ஆல்டிகேட்டை பார்த்து செக் பண்ணி பார்த்தேன். ஆமா கரெக்ட் தான். சரி அப்புறமா கிடைச்சது நம்மளோட சீட் எங்க இருக்குதுன்னு. ரைட்டு, ரூம் நம்பர் கிடைச்சிருச்சு. நான் மட்டும் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா என் கூட படிச்சவங்க 2 பேர் வந்திருந்தானுங்க. நானும் இப்படிதான் மாமா எழுதி ஃபெயில் ஆயிட்டேன்னானுங்க. சரி இந்த வாட்டி மிஸ் ஆகுது மாமா, இந்த வாட்டி டிகிரி வாங்கலாம் அவங்களோட மோட்டிவேஷனை கொடுத்து நாங்கள் எல்லாம் அவங்க சாமியை வேண்டிக்கிட்டு எக்ஸாம் எழுத போயிட்டோம். எக்ஸாம் எழுத போகிறேன் ஜூனியர் கட் பண்ணாங்க. வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஈவினிங் ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டோம். 5 கிலோமீட்டர் சைக்கிளிங்கு, அப்படியே கிரவுண்டுக்கு போயிட்டு சின்ன பசங்களோட விளையாட்டுட்டு இந்த சின்ன பையன் நம்மளை பார்த்து அங்கிள்ன்ட்டான்பா. ஏன்னு கேட்டால் நீ குண்டா இருக்கிறேன்ட்டான். இதுக்காகவே இவனுக்கு ஒரு 6 பேக்ஸ் சேலஞ்சை போட வேண்டியது தான். ஏய் அண்ணான்னு சொல்கிறா, டேய் அண்ணான்னு சொல்கிறா, அண்ணான்னு சொல்லு, அண்ணான்னு செப்பு. என்னடா ஓடுறோம் அண்ணான்னு சொல்லலாம். எங்கடா வரும். இந்த 5 கிலோமீட்டர் சேலஞ்சை முடிச்சுட்டு அடுத்து 6 பேக்ஸ் சேலஞ்சு தான். அது எத்தனை நாளில் வைக்கலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு நாங்கள் ஜாலியாக விளையாடி முடிச்சிட்டேன். நான் எப்படி இவன் இவ்வளோ வெயிட்லேயும் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடுவான்னு தானே யோசிக்கிறீங்க. ஓடி காமிக்கிறேன்.